ஹாய் கைஸ், இது உங்கள் ஜீவடெக்னிக் சேனல் வீடியோ. தமிழ்நாடு வந்து ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. இது சீமானவர்களும் சரி பெரிய மாநாடு போட்டு நிறைய விஷயத்த பேசியிருக்காரு, நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு நிறைய பேரை. அது மட்டும் இல்லை, அவரும் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி மனநோய் இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய கிரிட்டிசைஸ் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். இது ஒரு பெரிய ஒரு கவனிக்க விஷயமா ஏன் வருதுன்னா வந்து இத்தனை வருஷமா வந்து இவ்வளோ போராட்டம் பண்ணி இந்த அளவுக்கு வந்த ஒரு மனுஷன் வந்து எப்படி மனநோய் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சர்ச்சை வந்திருக்கு. டிவி கவர்மெண்ட் பத்தி ஒரு நல்ல விமர்சனத்தை நிறைய பண்ணியிருக்காரு. டிவி கவர்மெண்ட் வந்து சரியான ஆட்சி இல்ல, கவர்ச்சிகரமான ஆட்சி வந்து சீமான் கவர்மெண்ட் சொல்ல, ஸ்டாலின் அவர்களும் அதான் சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து கவர்ச்சிகரமான ஒரு ஆட்சி, இந்த ஆட்சி வந்து ஃபுல்லா கவர்ச்சிகரமா மட்டும் தான் எங்க ஆட்சி வந்து நடக்குது அப்படின்னு சொல்ல, ஒரு சினிமா கவர்ச்சியில இந்த ஆட்சி நடந்துருச்சு. ஆனா ஒருபோதும் கவலைப்படாதீங்க, மக்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த ஆட்சி சரியான ஒரு ஆட்சி இல்லைன்ட்டு. மக்களுக்கு ஒண்ணு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பாணியிலே சொல்லியிருக்காங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தர் வந்து சிஎம் ஆயிட்டேன்னா வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் சிஎம் ஆயிட்டேன்னா வந்து ஒரு 6 மாசம் ஒரு மாதிரி லீவ் மாதிரி ஒரு 6 மாசம் வந்து மக்கள் அவங்களை என்ன பண்றாங்க கவனிப்பாங்க. மீடியா அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி மக்கள் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் இருந்தாலும் சரி, நிறைய வந்து கேள்வியா இருந்தாலும் சரி, அது மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனா இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து 5 நாள்லயே கேள்வி மேல கேள்வி, இன்னும் 10 நாள் 20 நாள் கூட ஆகல, அதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட கேள்வி மேல கேள்வி வந்திருக்கு. இந்த கவர்மெண்ட்டை பத்தி வந்து ஏகப்பட்ட விமர்சனத்தை வந்து பண்ணியிருக்காங்க. சீமான் அவரை பத்தி வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒருத்தர் வந்து ராமநாதன் அச்சேரி, அவரை பத்தி ஒரு வீடியோ கூட நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அவர் என்ன வந்து பண்ணியிருக்காரு, அவர் ஸ்ரீலங்கால வந்து நீங்க கச்சத்தீவை நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருங்க அப்படிலாம் ஒரு பேசுனதை பத்தி ஒரு 2-3 வீடியோஸ் மேல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனா இங்க வந்து அவர் பேசுனது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிஷியன், 20 லட்சம் பேர் பின்னாடி நிற்கிற ஒரு பொலிட்டிஷியனை பத்தி வந்து அவருக்கு வந்து மனநோய் இருக்கு, அந்த மனநோய் இங்க ஆதரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசின ஒரு பெரிய விஷயம். ஆனா வந்து விஜய் அவர்களை சொல்லி ரொம்ப பாராட்டி பேசுனா அது சந்தோஷம். நம்ம சிஎம் அவரை பத்தி பாராட்டி பேசியிருக்காரு, உலகம் ஃபுல்லா ஒரு வருவார், அதை சொன்னா அது சந்தோஷமா பார்த்தாலும் வந்து இது ஒரு மாதிரி மன வருஷத்தை நிறைய பேருக்கு ஏற்படுத்திருக்கு. ஏன்னா வந்து ஒரு பொலிட்டிஷியன் அப்படி சொல்லிடக்கூடாது, சீமான் அவர் அப்படி சொல்லிடக்கூடாது. அவர் என்ன அவர் பார்க்காத போராட்டம் இல்ல, அவர் செய்யாத போராட்டம் இல்ல, இந்த உலகமே தடை பண்ண ஒருத்தரை வந்து அவரோட தலைவனா வச்சு இந்த அளவுக்கு வந்து கட்சியை வச்சிருக்காரு, அவர் பேசி பேசி வந்தாரு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் வந்து அவரை பத்தி சொல்லிட்டு வராங்க. இப்ப திரும்பி ஒரு சாட்சியில் பார்க்கும்போது விஷயத்துக்குள்ள வருவோம். ஒரு சாட்சியில் பார்க்கும்போது டிவிக்கே வந்து விமர்சனம் பண்ணிட்டாரு அந்த கூட்டத்துல. அப்படி சொல்ல என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு உங்க போய் டீட்டெயிலா போவோம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காங்க வந்து, இலவசத்தை நீங்க தருவேன்னீங்க, நீங்க 2500 தருவேன்னீங்க, ஆனா ஏன் 2500 போடல? நான் பார்க்க தானே போறேன், 6 சிலிண்டர் எப்படி 6 சிலிண்டர் உங்களுக்கு எப்படி வருது, அதை நான் பார்க்க தானே போறேன். தாய்மாமா சீர் வரும், அதையும் நான் பார்க்க தானே போறேன். இனி ஒரு போராட்டத்துக்கும் நான் வரமாட்டேன், இனி போராட்டம் நீங்களே வந்து பண்ணிக்கோங்க, நீங்களே செஞ்சுக்கோங்க, நான் இல்லைன்னா நாதி இழுத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் ஆதங்கத்தை வந்து அந்த பேசுறது இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா அவர் ஏத்து பேசுறது வந்து இன்னைக்கு ஒரு ஃபுல் இம்பாக்டா வந்திருக்கு. அது மட்டும் இல்ல வந்து ஸ்டாலின் அவர்களும் வந்து இதை பத்தி சொல்லியிருக்காரு. அவரு என்ன கவர்ச்சிகரமான ஒரு ஆட்சி, கவர்ச்சியை மட்டும் காட்டி ஒரு சினிமா கவர்ச்சியை காட்டி வந்து ஆட்சியை புடிச்சிட்டாங்க. ஆனா என்னதான் நடந்தாலும் வந்து ஒரு சிஎம் ஆகுது வந்து சினிமா கவர்ச்சி மட்டும் வந்து எல்லாத்துக்கும் சரியா வராது, அது கொஞ்சம் உழைப்பு இருக்கணும், உழைப்பெல்லாம் சேர்ந்து அவர் வந்திருக்காரு. ஆனா அவங்க ஒரு கிரிட்டிசைஸ் அந்த மாதிரி பண்றாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க. இங்க ஏடிஎம்கே வேற 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, ஏடிஎம்கே வந்து 2ஆ பிரிஞ்சிருக்காங்க. அதை பத்தி ஒரு பெரிய டாக்ஸ் போகுது. மக்களுக்கு நலன் இல்லாத வந்து டாஸ்மாக் இவருதான் மூடிட்டாரு, இவருதான் மூடி, ஸ்டாலின் அவர்களும் மூடி இருக்காரு, எடப்பாடி அவர்களும் மூடி இருக்காரு, ஜெயலலிதா வரும்போது மூடி இருக்காங்க. அதே பாணியில விஜய் அவர்களும் சொல்லி டாஸ்மாக் மூடி இருக்காரு. எல்லாமே 500 மூடி இருக்காங்க, இவர் வந்து 714 டாஸ்மாக் மூடி இருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கிரிட்டிசைஸ் வந்து விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நீங்க ஆட்சி நீங்க சைன் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஒரு கடையை தரதா 4 கடையை தரலான்னு பாராளுமன்றத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது ஒரு முக்கிய விஷயமா வருது. ஏன்னா வந்து அவர் ஊதிய தொகை போடல, 2500 ஒரு போடல, சொன்ன மாதிரி ஒரு 1000 ரூபாய் தான் போட்டிருக்கான்னு சொல்ற இந்த கூட்டத்துக்கு நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்க நினைக்கிறேன். டிஎம்கே வந்து அவங்க நிறைய ஆட்சி பண்ணாங்களா இல்லைன்னு மாற்று கருத்து இல்லை. ஆனா 16 மாசம் கழிச்சுதான் வந்து அவங்க வந்து பெண்களுக்கு ஊக்கத்தொகை அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இவர் வந்து 5 நாள்ல அதை நிறைவேற்றிருக்காரு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து நீங்க 2500 தரலையான்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இருக்கு. ஏன்னா வந்து கடன், ஏன்னா பங்குக்கு 3 பங்குல ஒரு பங்கு வந்து வட்டிக்கு மட்டுமே போகும்போது கவர்மெண்ட் தள்ளாடுது. ஏன்னா கடன் இருக்கு, கடன் அளிக்கணும். அதுவும் டாஸ்மாக் வந்து மூடி இருக்காங்க. 714 டாஸ்மாக் மூணு வந்து ஒரு சாதாரண எண்ணிக்கை இல்லை. ஒரு ஆண்டுக்கு 8000 கோடி வருமானம் அதனால வந்து போகுது. கவர்மெண்ட் அதனால வந்து டவுன் ஆகும், அதெல்லாம் போனோம். அதான் சீமான் அவர்கள் என்ன சொன்னா வந்து, நீ இலவசத்தை எப்படி தருவா நான் பாக்குறேன், ஏன்னா கவர்மெண்ட் ஃபண்ட் இல்ல, அது மட்டும் இல்ல கடன் இருக்குன்னு சொல்ற, இப்போ நீ கடன் இருக்குன்னு சொல்ற, இதுக்கு முன்னாடி நீ ஏன் சொல்லல? அவ கடன் இருக்கு என்ன நிலைமை தெரியாதா? நீ வந்து ஆட்சி நீ வந்து புடிச்சிட்டியா, நீ நின்னுட்டிய எலெக்ஷன்ல,
நின்னுட்டியா, நீ எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிட்டியா அப்படின்ட்டு நிறைய கேள்வி அவர் கேட்டிருக்காரு. ஆனா அது வந்து கொஞ்சமா யோசிக்க வேண்டிய விஷயமா தான் வருது. ஆனா வந்து என்னதான் இருந்தாலும் வந்து ஆட்சி நடந்த ஒரு 5 நாள்ல வந்து ஊக்கத்தொகை ஃபண்டு பண்றது, அது மாதிரி ஒரு 8 மணி நேரம் ஒரு அரசு ஊழியர் மாதிரி வேலை செய்யறது, அது மட்டும் வந்து சிம்பிளா போயிடு சிம்பிளா வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா எல்லாரும் பார்க்க. அதே போல அவர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணனா வந்து பூமியில வந்து தண்ணி இல்ல, தண்ணி மட்டும் குறையுது, இது இப்போ ஈஸியா இருக்கும், இப்போ வந்து நம்ம ஈஸியா கடந்து போற மாதிரி ஆகும். 2015 2050 ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும். அந்த ப்ராப்ளம் வந்து யாரும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். நீ ராகுல் காந்தி அவரை வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி எதுக்கு சேர்ந்தீங்க? கூட்டணி சேர்ந்தல இப்போ தெரியும் டிஎம்கேக்கு உங்க யாரு என்னன்னு. இப்போதான் வந்து டிஎம்கேக்கு வந்து ஒன்னா புரிஞ்சிருக்கும். காங்கிரஸ் எப்படி ஒரு ஈன பையன், அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணி சொல்லுங்க, காங்கிரஸ் எப்படி ஒரு ஈன பையனே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாரும் பேச பொருளா இருக்கு. ஏன்னா அந்த காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட கூட்டணி இருந்தாங்க. இப்போ வந்து ஃபுல்லா வந்து ஏன்னா வந்து விசிக அவர்களும் சரி, 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, நாங்க ஆதரவு தந்திருக்கோம். ஆனா வந்து நாங்க வந்து டிஎம்கே கூட தான் கூட்டணி இருக்கோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க பொறுத்தவரைக்கும் வந்து ஃபுல்லாவே கூட்டணி போயிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசைஸா போறது. சீமாவாசி வந்து பயங்கரமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல வந்து ஒண்ணு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னே சில பேருக்கு கவனிக்க முடியல. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் வந்து நிறைய நடக்குது. ஒரு சட்டசபை இப்போ அடுத்த சட்டசபை எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அந்த சட்டசபையில் என்னென்ன கேள்வி கேட்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. உதயநிதி ஸ்டாலினாலும் இப்படி உதயநிதி ஸ்டாலினாலும் யாருமே பார்க்கல. ஒரு கேள்வி எதிர்க்கட்சா தலைவரா இருந்து கேள்வி மேல கேள்வி, இந்த கேள்வி வந்து யாரும் எதிர்பார்க்கல. ஒரு நல்ல காம்படிஷனா இருக்கு. 2 பேரும் தலைவர் 2 பேரும் நீ கேள்வி கேட்கறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தா சரி ஓகே, நல்லது நடந்தா சரி ஓகே. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒன்னும் நம்ம பொறுத்தா பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து பார்க்கணும். தினம் நான் வீடியோ அப்லோட் பண்ணது உங்களுக்கு வந்து சேரணும், யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு வந்து சேரணும்னா ஒரு லைக் பண்ணிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோ உடனே வந்து சொல்ல. நான் தினமும் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். தினமும் ஒரு வீடியோ சார்ஜ் அப்லோட் பண்ணி நீங்க மறக்காத அப்பதான் வாட்ச் பண்ண முடியும். இது உங்கள் ஜியோ டெக் சேனல் வீடியோ.